இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சும்மா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பூரணத்துக்காக நான் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். நமக்கு இது கூட எள்ளும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 1.5 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூட வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை நல்லா சீவி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கரையிறது கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லேட் ஆகும் கரையிறதுக்கு, அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா சீவி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். அது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இதில் பாகுபாதம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஈவனாக நமக்கு எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதில் கல் மண் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம். ஆனால் இது சுத்தமான வெல்லம் தான். இருந்தாலும் நம்ம சாப்பிடும்பொழுது, அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்பொழுது அங்கங்கே ஏதாவது மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதிலேயே நம்ம கலந்துக்கலாம். ஏன்னாக்கா அந்த சின்ன சின்ன கல்லுலாம் இதில் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோமே. அப்புறம் அதே வானலில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடியில் அந்த வண்டல் கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த ஃப்ரை பேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதிலேயே இதே ஃப்ரை பேனில் நம்ம பூரணை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் நான் துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நட்ஸ் சீவி போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஆப்ஷன் தான். நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்காய் போட்டாக்கா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த நெய்யில் வறுத்து போடும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் ரொம்பலாம் நம்ம பொரிக்க வேண்டாம். அந்த கலர் மாறும் பார்த்திங்களா, நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த சக்கரை தண்ணியை, வெள்ளை தண்ணியை இதில் ஊற்றிடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்பொழுது எப்போதுமே ஸ்வீட் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால தான் உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்போட டேஸ்ட்டு தான் தெரியும். அதனால் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. கொஞ்சமாக போடணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டால் போடுதும். கல் உப்புங்கிறதெல்லாம் நல்லா கறிக்குன்றதெல்லாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை, அந்த பவுடரை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படியே மொத்தமாக கொட்டிடக்கூடாது, அப்படியே தூவுன மாதிரி நம்ம கொட்டணும். அப்போ தான் கட்டிகள் விழாது. இப்போ எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா ஈவனாக ஒன்று போல், அதாவது கட்டிகள் இல்லாமல் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து எடுக்கணும். உங்களுக்கு இந்த பவுடர்லாம் போட்டுட்டு உடனே கட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அது நம்ம கரெக்டான பதம் வந்துடும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா கெட்டித்தன்மை விழுந்துடும் அந்த பாகில். அதனால் நம்ம ஈவனாக அதை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நம்ம வெல்லம் அந்த ஒரு மாதிரி பாகு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது, அந்த லூஸாகவே இருக்கும். ஸோ அதனால் லெமன் இருந்துச்சுன்னா பிழிஞ்சு விட்டுருங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நமக்கு கரெக்டான பதம். அதனால் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பூரணத்தை. இப்போது அதே வானலில் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள், பச்சரிசி மாவு. இது லைட்டாக அந்த ரொம்ப தணல் வைக்காமல் மிதமான தீயில் நம்ம இதை வறுத்தெடுக்க போகிறோம். கொஞ்சம் கலர் மாறிட்டால் கூட கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நல்ல ஒயிட்டாக இருக்கணும் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு. நம்ம இன்றைக்கி எந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படின்னா கொரோனா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம், பாஸ்மதி ரைஸ். இதில் கொழுக்கட்டை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா பொழுதும் நல்லா அரிசி ஊறி இருக்கணும். அரிசி ஊறல அப்படின்னா அந்த இது நமக்கு கரெக்டாக வராது. அந்த கொரோனா இது அந்த ஸ்டிக்காக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக் நமக்கு கிடைக்காது. அதனால் நல்லா ஊறி இருக்கணும் அரிசி. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்ததால் 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் போட்டுக்கலாம். விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக மாவு நம்ம தட்டினோம்னா உடஞ்சி போகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன்
மைதா மாவை தண்ணியில் கரைச்சி போடணும். நம்ம அப்படியே கொட்டிட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். தண்ணியில் கரைச்சி நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியில் இதை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல மாவு பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்ச அரிசி மாவையும் அது கூட போட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், எந்த இடத்துலையுமே நமக்கு கட்டித்தன்மை படவே இல்லை. கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கோம், கரெக்டான மாவு அழகாக போட்டு நம்ம இப்போ கிண்டி எடுத்தாச்சு. இந்த மாவை அப்படியே நம்ம மூடி வச்சுருக்கோம். அந்த சூட்லேயே நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறதால நல்லா அந்த சூட்லேயே வெந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுவும் ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ பூரணமும் நல்லா ஆறிட்டதால் இதை நம்ம அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் உருண்டையாக இருந்தாலும் சரி, நீட்டமாக சிலிண்டர் ஷேப்பில் வச்சுட்டாலும் சரி, நம்மளோட விருப்பம் தான். நான் கொரோனா கொழுக்கட்டை செய்ய போகிறதால அது உருண்டையாக தானே இருக்கும், அதனால் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இலை கொழுக்கட்டை செய்கிறதால இருந்தால் சிலிண்டர் மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு பேஷன்லேயோ நல்ல பிளேட்டில் வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பிசையணும். சப்போஸ் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா நீங்கள் கை வைக்க முடியல அப்படின்னா, எனக்கு சூடாக இருக்குது, ஸோ அதனால் கை வைக்க முடியல. நான் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாவு மீந்துட்டால் கூட அடுத்த நாள் வச்சு செய்யும்பொழுது கூட அதே சாஃப்ட்னஸோட நல்லாயிருக்கும். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆயிருந்தால் கூட நம்ம கொஞ்சம் சூடு தண்ணியை கொஞ்சம் வெது வெதுப்பு பண்ணி மேலே தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் நம்ம செய்கிறது 2 நாள் வரைக்கும் இந்த மாவு கெட்டு போகாது. நல்ல சுடு தண்ணியிலேயே நம்ம இது மாவை கலந்துட்டதால் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தட்டினாலும் அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தட்ட வரும். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். மாவு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் நமக்கு பிடிச்சிக்கலாம். எல்லா கொழுக்கட்டைக்குமே பேஸ் இந்த மெத்தடு தான். சில பேர் அப்படியே மாவு பச்சரிசி மாவில் சுடுதண்ணியை நல்லா காய்ச்சி அது மேலே கொட்டி அப்படி கூட செய்வாங்க. பட் அது கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் பாருங்கள். இது நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட, இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அடுத்த நாள் சாப்பிட்டா கூட இன்றைக்கி செஞ்ச மாதிரி மாவும் கெட்டு போகாது, உள்ள பூரணமும் கெட்டு போகாது. அதே சாஃப்ட்னஸோட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப் பண்ணிக்கிட்டு அதை நான் அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பாசுமதி ரைஸ், அதில் புரட்டி எடுத்திருக்கேன். நல்லா அரிசி ஊறிட்டது. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் வேக வைப்போம். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது, நல்லா ஸ்டிக்கியாக அரிசியும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிடும்பொழுது கடித்து சாப்பிடும்போது உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதை முத நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் தான் டப்பிங்கே பேசுகிறேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. நமக்கு எந்த அளவுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா மாவுமே கொழுக்கட்டையாக ரெடி பண்ணி வச்சு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னாக்கா ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நான் அந்த கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டைக்கு வச்சுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட காட்டினது இந்த கொரோனா கொழுக்கட்டை மட்டும்தான் காட்டினேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக காட்ட முடியல. ஸோ அதனால் இந்த கொரோனா எல்லாமே ஒரே பேஸ், அது ஒன்று தான். அதே மாதிரி உள்ள பூரணமும் ஒரே மாதிரி தான். இலை கொழுக்கட்டையே நம்ம வாழையில் வச்சு மடித்து உள்ளே நம்ம வைக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இதில் இவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் பண்ணுறோம் அப்படி இல்லையா. இந்த மாவு அடுத்த நாள் பண்ணால் கூட வீணாக போகாமல் இருக்கும். நம்ம இதுவே சுடுதண்ணி போட்டு அந்த பச்சரிசி மாவில் நம்ம கலந்து விட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா அது அன்னைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து செய்கிறோமோ அந்த பொருள் எப்பொழுதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்த நாளும் வச்சு சாப்பிடலாம். இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த உருண்டை அந்த கரோனா கொழுக்கட்டை செய்யும்போது பாஸ்மதி ரைஸ் தொடுறோம் இல்லையா, அப்போ நம்ம கையில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். நான் தண்ணி தொட்டதால் ஃபுல் அரிசியும் என் கையில் தான் ஒட்டிக்கிச்சு. அதனால் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அந்த டைம் உருண்டை பண்ணும்பொழுது அந்த மாவில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நிறைய அரிசி ஒட்டியிருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ரொம்ப நேரம் அவிக்க வேண்டாம். வித்தின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதுமானது. ரொம்ப நேரம் அவிச்சிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் போதும் மினிமம். இல்லைன்னா ஒரு 7 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அவிச்சு எடுத்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பண்ணது எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை நம்ம போட்ட ஏலக்காய் அந்த வெல்லம் உண்மை எல்லாம் பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் உமா செல்வா. தேங்க்யூ.